அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 28/3/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. 2024 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு ரமலான் மாதம் துவங்குவதற்கு முன்னாடி இருந்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 29 பாகங்களை நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் அப்லோடு செய்திருக்கிறோம். அதில் அந்த 27வது பாகத்தினுடைய தலைப்பு என்னன்னா, ஓரம் கட்டப்பட்ட ஏத்திகாஃப் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பை போட்டிருந்தோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்திய ஒரு அமலாக, இபாதத்தாக ஏத்திகாஃப் இருக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்தில் அதை ஓரமாக ஒதுக்கி தான் வச்சுருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது தெரியக்கூட செய்யாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அதில் நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம். இப்போ அந்த பகுதியை கேட்ட சில சகோதரிகள் ஆக்கூரை சேர்ந்த சகோதரர் ரிஃபாய் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னு கேட்டால், பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இதை விவரமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த 27வது பகுதியிலேயே பெண்கள் ஏத்திகாஃப் இருப்பதற்குரிய ஆதாரத்தையும் நம்ம அதிலேயே என்ன செஞ்சுருக்கிறோம்னா தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரை ஏத்திகாஃப் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களின் மனைவியர்களும் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த வாசகமும் சேர்த்தி தான் அந்த ஹதீஸில் இருக்கிறது. அதைத்தான் நம்ம அந்த 27வது பகுதியில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா குறிப்பிட்டிருக்கிறோம். அதனால் பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேள்வி அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக நீங்கள் விவரம் அறிந்து கொள்வதாக இருந்தால் 2வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்தை புரட்டி பாருங்க. அதில் அல்லாஹ் சொல்லி காட்டினா, வஹிதுனா இலா இப்ராஹீம் அவ இஸ்மாயில, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் நாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். என்ன ஒப்பந்தம்? அன் தஹிர பைத்திய லித்தாயிஃபீன், மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குல்ல, காபத்துல்லா, அதை நீங்கள் சுத்தமாகவே வைங்க. எதுக்காக வேண்டி சுத்தமாக வைக்கணும்னு கேட்டால், லித்தாயிஃபீன், தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி அந்த மஸ்ஜிதுல் ஹராமை என்ன செய்யுங்க, சுத்தமாக வைங்க. வல் ஆகிஃபீன், ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்காக வேண்டி அந்த மஸ்ஜிதுல் ஹராமை சுத்தமாக வைங்க. வர் ருக்கை சுஜூத், அதே மாதிரி ருக்கு செய்தா செய்வார்கள்ல, இவர்களுக்காக வேண்டி அந்த மஸ்ஜிதுல் ஹராமை என்ன செய்யுங்க, நீங்கள் சுத்தமாக வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருந்தானா, செய்திருந்தானா. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா? இப்போ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுங்கிறது தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டி சுத்தம் பண்ணுங்க நல்லா சொல்கிறான்ல. தவாப் செய்யறதுங்கிறது ஆண்கள் மட்டும் செய்கிறார்களா? இன்னைக்கு நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க. அல்லது பெண்களும் செய்கிறார்களா? ஆண்களும் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் அடுத்த வார்த்தையை அல்லாஹ் சொன்னால் வல்லாக்கி வீணுங்கிறான். இப்போ ஏத்திகாஃப் இருப்பவர்களுக்காக வேண்டி சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறானா இல்லையா? அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ருக்கை சுஜூதுங்கிறான். சஜ்தா செய்பவர்களுக்காகவும் ருக்கு செய்பவர்களுக்காகவும். அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க தானே செய்கிற மஸ்ஜிதுல் ஹராமில் ருக்கு சஜ்தா ஆண்கள் மட்டும் செய்கிறாங்களா, இல்லை பெண்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? தவாஃபுங்கிறது ஆண்கள் மட்டும் செய்கிறாங்களா, பெண்களும் செய்கிறாங்களா? அதே மாதிரி தான் அல்லாஹ் ஏத்திகாஃபுங்கிறதையும் சொல்கிறான். அப்போ ஏத்திகாஃப் என்பது ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன செய்யலாம், இருக்கலாம். அது நபி வழிக்கு உட்பட்டதுதான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இதை ரொம்ப கூடுதலாக நேரடியாக நீங்கள் பார்க்கணுமா, புகாரியில் 2041வது ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்க. அது என்ன ஏற்பட்டிருக்கிறது, யா தக்கிஃபு ஃபீ குல்லி ரமலான, நபிகள் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் என்ன செய்வாங்க, ஏத்திகாஃப் இருப்பாங்க. வைதா சல்லல் ஹதாத்த, அந்த ஏத்திகாஃபினுடைய தோக்க நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அதான் நான் போன பதிவில் கூட நான் அந்த 27வது பகுதியில் நான் சொல்லியிருக்கிறேன். சும்மா ஒரு காலங்காத்தால் ஒரு 10 மணிக்கு போய் இருந்துக்கிட்டு அது ஏத்திகாஃபுங்கிறது, காலையில் ஒரு 12 மணிக்கு போயிட்டு அது ஏத்திகாஃப்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. தொழுகைக்குன்னு எப்படி நம்ம தக்பீர் கட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்குல்ல, அதே மாதிரி ஏத்திகாஃபினுடைய முறை என்னன்னு கேட்டால், ஏத்திகாஃப் இருக்க நீங்கள் நாடி விட்டீர்களா, எப்போ இருந்து இருக்கணும்னா அதுதான் இந்த ஹதீஸில் வருது. வைதா சொல்லல் ஹதாத்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழுவார்கள் என்று சொன்னால், தஹல மகானஹுல்லதி ஏத்தகஃப ஃபீஹி, எந்த இடத்துல ஏத்திகாஃப் இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்களோ அந்த இடத்திற்கு சென்று விடுவார்கள். அப்போ ஏத்திகாஃபினுடைய நேரம் என்னன்னு கேட்டால், ஃபஜ்ரு தொழுதுட்டு அப்படியே அந்த இடத்துல என்ன செஞ்சிட வேண்டியதான், அந்த இடத்துல இருந்துட வேண்டியதான். இந்த செய்தி இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்குதுங்க.
அதோட சேர்த்து என்ன வருதுன்னு கேட்டால் ஃபஸ்ததஅனதுஹு ஆயிஷா. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அனுமதி கேட்டாங்களாம். என்ன அனுமதி? ஐயாத்தகிஃப, நானும் வந்து ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா என்ற பெண், அதாவது நபிகளாருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, அனுமதி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாதீனலஹா, அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. நீ பொம்பளையாச்சே, நீ எப்படி ஏத்திகாஃப் இருக்கலாம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, பாரபட்சம் காட்டலை. இது கட்டாயங்கிறது இல்லை. அதே நேரம் அவங்க விரும்புகிறாங்களா இல்லையா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரும்பினார்கள் என்பதற்காக வேண்டி ரசூல் என்ன பண்ணுறாங்க, ஃபாதீனலஹா அப்படின்னா நீங்கள் இருந்துக்குங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. இவங்களை பார்த்து இன்னொரு மனைவி வர்றாங்க, அவங்கள பார்த்து இன்னொரு மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் லைனாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வந்து அந்த கூடாரத்தை அமைக்கிறாங்க. நீ அந்த ஹதீஸை படித்து பார்த்தீங்கன்னா புரியும். கூடாரம் இருக்குல்ல, ஏன்னா பள்ளிவாசல் என்பது அந்த காலத்தில் ஒரு சின்ன பள்ளிவாசல், அந்த கீத்து கொட்டாய் தானே. அப்போ அதுக்குள்ளே போய் பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் சேர்ந்தான் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மறைவிடம் வேணுமா இல்லையா? அதுக்காக ரெண்டாவது அந்த பள்ளிவாசல் அந்த சூழலில் வந்து பெரிய பள்ளிவாசலாகவும் இல்லை, அதுக்கு பின்னாடி வளர்ந்ததுங்கிறது வேற. அப்போ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த பள்ளிவாசலை சுற்றி சின்ன ஒரு கூடாரம், இன்னைக்கு கூட இந்த சர்க்கஸ் போடக்கூடியவர்கள் ஒரு சின்ன கூடாரம் அமைப்பாங்கல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைக்கிறாங்க. எங்கே? எல்லாம் அந்த பள்ளிவாசலை சுற்றி தான். அப்போ அங்கே ஒரு கூடாரத்தை அமைக்கிறாங்களா, இன்னொரு மனை பக்கத்தில் இன்னொரு கூடாரம், இன்னொரு மனை அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கூடாரம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இடையூறாக தெரிகிறது. ஏன்னா ஒவ்வொரு மனையும் வந்து இப்படி கூடாரம் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா அது வந்து அந்த பள்ளிவாசலில் வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு இடையூறாக இருக்குது இல்லை. அதனால் இவர்கள் நன்மையைத்தான் நாடுகிறார்களா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருஷம் அந்த ஏத்திகாஃபை விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அடுத்த அந்த சவால் இருக்குல்ல, அந்த சவாலில் வந்து 20ஆகவே என்ன செய்கிறாங்க, ஏத்திகாஃப் இருந்தாங்க. அவங்க விட்டது வந்து இந்த ஒரு ரமலானில் தான். ஆக எல்லா ரமலான்லையும் இருந்தாங்க, இந்த ஒரு ரமலானில் விட்டுட்டாங்க. அதே நேரம் நீங்கள் இன்னும் நீ புரிந்து கொள்ளணும், அவங்க விட்டுட்டாங்களே தவிர நீங்கள்லாம் கூடாரத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவெல்லாம் இல்லை. என்னன்னா வந்து அந்த பள்ளிவாசலை தொழக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு இடையூறு இருக்கக்கூடாதுல்ல. இப்போ அதே ஒரு சின்ன பள்ளிவாசல், அதை சுற்றி ஆளாளுக்கு வந்து கூடாரம் போட்டு உட்காந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து அவங்க அப்படி தான் உட்கார முடியும், வேறு வழி இல்லை. ஆனால் என்னன்னா அது வந்து ஒரு இடையூறாக என்ன செய்கிறாங்க, ஏன்னா இது வந்து பெண்கள் ஏத்திகாஃப் கூடாதுங்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லலை. ஏன்னா குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லத்தானே செஞ்சோம். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏத்திகாஃப்ங்கிறது என்ன செய்யலாம், அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கலாம். இன்னைக்கு வந்து அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏராளம் இருக்கிறது. அன்னைக்கு தான் இந்த மாதிரி ஆண்களும் பெண்கள் எல்லாம் இருப்பாங்க, பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுங்கிற மாதிரி அன்றைக்கு அந்த சூழல் இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்குதா பள்ளிவாசல்? இன்னைக்கு கீழ் மாடி மேல் மாடி அப்படின்னு சொல்லி பல மாடிகள் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம வைத்திருக்கிறோம். ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி இப்படியெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ நம்ம தொழுகிற நேரத்தில் இப்போ ஆண்களை பார்த்துக்கிட்டா இருக்கோம், இல்லை அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையில. அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு பெண்கள் விரும்புவார்கள் என்று சொன்னால் என்ன செய்யலாம், அவங்க வந்து ஏத்திகாஃப் இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ வந்து அந்த காலத்தின் அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து தனியாக போய் பள்ளிவாசல் இருந்தாங்க, ஒரு ஆண் மட்டும் இருக்கிறான்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்நிய ஆணோட இருக்கக்கூடாது இல்லை. இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு கூடாரம் போட்டாங்கன்னா வேற. ஆனால் வந்து எல்லாம் சேர்ந்த நிலையில் இருக்கும்போது இந்த அந்நிய ஆணுக்கு மத்தியில் அந்நிய பெண் இருக்கிறது, இப்படியான விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டியது. அது ஏத்திகாஃபுக்குன்னு உள்ள சட்டம் இல்லை, பொதுவாகவே அந்த மாதிரியான ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? அது இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு அதை தேவையில்லை. ஏன்னா இந்த காலத்தில் அவ்வளோ பாதுகாப்பெல்லாம் என்ன இருக்குது, சிசிடிவி கேமராவிலிருந்து ஆண்களுக்கு தனி இடம் பெண்களுக்கு தனி இடம் அப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த காலத்தில் அனுமதி கேட்குறாங்களா, தாராளமாக நீங்கள் அனுமதிக்கலாம். குமரி மாவட்டத்தில் நாம் அறிந்து நாம் பணியாற்றக்கூடிய இடத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 15 பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். 15 பெண்ணு. இன்னொரு வருஷத்தில் வந்து 19 பெண்களும் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அதனால் மார்க்க ரீதியில் பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமான்னு கேட்டால் பெண்கள் என்ன செய்யலாம், ஏத்திகாஃப் இருக்கலாம். இதில் சில பேர் என்னன்னா சில இமாம்கள் இந்த குதர்க்கம் பண்ணுறது. என்ன குதர்க்கம்னா பெண்கள் வந்து பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருந்தார்களான்னு சொல்லி என்ன செய்கிறது. அப்போ இவர்களெல்லாம் எப்படி மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏத்திகாஃப்னாவே பள்ளிவாசலில் தானே இருக்கணும், ஏத்திகாஃபுங்கிறது வீட்லேயே இருக்கணும். ஏத்திகாஃபுங்கிற அல்லாஹ் அந்த ஏற்கனவே ஒரு வசனத்தை சொன்னல 2:125 அந்த மஸ்ஜிது ஹராமை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கிற காரணத்தை என்ன சொல்கிறான், ஏத்திகாஃபுக்காக வேண்டி வருவாங்கள்ல அவங்களுக்காக வேண்டி தூய்மைப்படுத்துங்க நல்லா சொல்கிறான்ல.
அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான், வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிவாசலிலே நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இல்லறத்தில் சேர வேணாம். அப்போ இல்லறத்தில் சேர வேணாங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறான், பள்ளிவாசலில் நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது. அப்போ பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கலான்னு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், பெண்கள் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கலாமான்னு கேட்டால் உங்களுக்கு மார்க்க ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஹதீஸை புரட்டி பார்க்குறதுக்கு ரெடி இல்லைன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பொன்மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் வளர்த்தி கொள்ளலைன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? அதனால் பெண்கள் பள்ளிவாசலில் தான் ஏத்திகாஃப் இருக்கணும். ஏன்னா இவங்க என்னென்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு பெண்கள் வந்து வீட்டில் என்ன செய்யலாம், தனியாக ஒரு அறையை ஒதுக்கி கொண்டு ஏத்திகாஃப் இருக்கலாம்னு சொல்லி இவர்களாகவே சொந்தமாக கற்பனையில் என்ன செய்கிறது, சட்டங்களை சொல்கிறது. அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் வந்து பிதத்துன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான முறையில் கண்டிக்கிறாங்க. எது, பெண்கள் வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்கல்ல, அது வந்து பிதத்தில் சேரும், அது வந்து சுன்னத்தில் வராதுன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கண்டித்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, பெண்களுக்கு வந்து வீட்டில் இருக்கலாங்கிற மாதிரி ஃபத்வாவெல்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் கூடாத ஃபத்வாக்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், இன்ன அபுகலல் உமூரி இலல்லாஹி அல் பிதோ. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் காரியங்களில் ரொம்ப ரொம்ப கோபம் தரக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டால் பிதத்தான காரியம். நபி அவர்கள் காட்டாத காரியங்கள் இருக்குல்ல, ஆன்மீகத்தின் பெயரால், அந்த மாதிரி யார் பிதத்தை செய்கிறார்களோ அது வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப என்ன செய்யும், கோபம் ஊட்டும் என்று சொல்லிவிட்டு, வைன்ன மினல் பிதஇ அல் இஅ்திகாஃப பில் மசாஜித் அல்லதி ஃபித் தூரி, பெண்களை வந்து வீட்டிலே தனியாக ஒரு அறை எடுத்து அந்த இடத்துல வந்து ஏத்திகாஃப் இருக்க வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு பெரிய பிதத்துங்கிறாங்க. அது பிதத்துங்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, கோபம் தரக்கூடியது. வைன்ன மினல் பிதஇ அல் இஅ்திகாஃப் பில் மசாஜித் அல்லதி ஃபித் தூரி, வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தொழுகைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல போய் அவங்க ஏத்திகாஃப் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிதத்தான காரியம்னு சொல்லி யார் சொல்கிறா, சிறந்த சஹாபி சொல்கிறாங்கல்ல, பிதத்தான காரியம்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னது தேவையில்லாம் வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கலான்னு தேவையற்ற ஃபத்வாக்கள் நீங்கள் என்னது கொடுக்குறீங்க கேட்டால், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறது, சும்மா கற்பனையில் அறிவை வச்சு பேசி கொண்டிருப்பார். அதே நேரம் தடுக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்காதான் தடுக்கவே மாட்டாங்க. அதாவது பள்ளிவாசலில் பெண்கள் விரும்பி ஜும்மாவுக்கு சென்றால் அதை குற்றம்பாங்க. இது மாதிரி ஏத்திகாஃப் இருந்தால் அதை போட்டு என்ன செய்கிறது, கொச்சையாக விமர்சனம் பண்ணுறது. தர்காவுக்கு போகிறாங்க பார்க்குறீங்கள, இது அடிப்படையிலே இஸ்லாத்தில் கூடாதில்லை. இது அடிப்படையிலேயே கூடாத ஒரு விஷயத்துக்கு பெண்கள் சாரையாக போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே இபாதத்து நடக்கலை, இங்கே சுற்றி பார்க்குறீங்களா, இன்றைக்கி தர்காவில் விழாக்கள் எல்லாம் பார்க்குறீங்கள, அது வந்து ஒரு என்ன மாதிரி இருக்குது, விசேஷம் மாதிரி தான் இருக்குது. அங்கெல்லாம் போகிறத பற்றி பேசவே மாட்டாங்க. அதுலையெல்லாம் இவங்களுக்கு கோபம் வராது, ஆத்திரம் வராது. என்னடா நபி வழிக்கு மாத்தமாக போகிறாங்கங்கிற மாதிரியான கொந்தளிப்பெல்லாம் ஏற்படாது. எதுக்கு கொந்தளிப்பு, நபிகள் நாயகம் அவர்கள் அனுமதித்த விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்தால் அதுக்கு கொந்தளிக்கிறது இருக்குதா இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏத்திகாஃப் இருக்கலாம், பள்ளிவாசலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தீர்க்கமான முடிவு. அதுலேயே வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஏத்திகாஃப் இருப்பவர்களுடைய சட்டம் என்ன, அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க. ஏத்திகாஃப்ங்கிறது எதுக்கு இருக்கிறோம், இபாதத்துகளை அதிகமாக செய்வதற்காக வேண்டியதான் ஏத்திகாஃப்ங்கிறதே போகிறது. வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம வந்து அதிகமாக இபாதத்தில் ஈடுபாடு காட்ட முடியாது. ஏத்திகாஃபில் போயிட்டோம்னு சொன்னால் அந்த உலகம் வந்து ஒதுக்கிட்டு தானே போகிறோம், அதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு போகும்போது அதிகமான இபாதத் செய்கிறோம்ல, அதுதான் செய்யக்கூடிய அமல்கள். அதிகமான இபாதத்துகளில் நம்ம என்ன செய்யணும், ஏத்திகாஃபில் ஈடுபடுறது. இது போக என்னன்னு கேட்டால், நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி என்ன சொன்னாங்க அப்படி சொன்னாங்கங்கிற மாதிரியான ஹதீஸ் இல்லை. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க இந்த ஏத்திகாஃப் சம்பந்தமான சில வரமுறைகளை சொல்கிறாங்க. என்ன வரமுறை, நீங்கள் அபூதாவுதில் 2115வது செய்தியாக நீங்கள் இதை பார்க்கலாம். சுன்னத்து அலல் முஅத்தகிஃபி, ஏத்திகாஃப் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுன்னத்தான விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லா யஊத மரீலா, நோயாளியை நலம் விசாரிக்க செல்லக்கூடாது. நம்ம ஏத்திகாஃப் இருக்கிறோம் பள்ளிவாசலில், ஒரு ஆள் நோயாளி நம்மளுக்கு தெரியுதுன்னு வைங்களேன், அதை போய் நம்ம விசாரிக்க போகக்கூடாது ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரம். காரணம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒவ்வொரு ஆளையும் நம்ம பார்க்க போயிட்டு இருந்தால் நம்ம ஏத்திகாஃப்ங்கிறது எதுக்காக அப்படி நம்ம போகிறோம். அதனால் இந்த ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் நோயாளியை விசாரிக்காமல் நலம் விசாரிக்காமல் இருப்பதும், வலா இஷஹத ஜனாசா,
அதே மாதிரி ஜனாசா தொழுகையிலே பங்கு கொள்ளாமல் இருப்பதும், அதே மாதிரி வலாய மஸ்ஸ இம்ராத்துன் வலாயு பாஷிருஹா, பெண்ணை தீண்டாமல் இருப்பதும், மனைவியை பற்றி சொல்கிறாங்க, அது தீண்டாமல் இருப்பதும், வலா யஹ்ருஜுலி ஹாஜத்தின் இல்லா லிபாலா புத்த மின்ஹு, அத்தியாவசியமான தேவைக்கே தவிர வெளியே செல்லாமல் இருப்பதும். அத்தியாவசியமான தேவைன்னா அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு தானே போனோம், ஆடை துணிகளை உடுத்துறதுக்கு வீட்டுக்கு தானே போனோம், சமையலெல்லாம் அங்கே ஆகலையில, அப்போ சமைக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தானே ஆகணும், சாப்பிட்றதுக்கெல்லாம் வீட்டுக்கு போனோம்ல, இதெல்லாம் அத்தியாவசிய தேவை அந்த காலத்தில். ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி பள்ளிவாசல்லே இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது ஹதீஸில் அனுமதி இருக்குதுங்கிற காரணத்தினால நம்ம அங்கே போனங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா போனால் சிந்தனை மாறும், இடையில 4 பேர் வருவாங்க, உலக கதையை பேசுவோம். அப்போ நம்ம எந்த நோக்கத்துக்கு ஏத்திகாப்புக்கு போனோமோ அந்த நோக்கம் அங்கே அடிபட்டு போயிடும். அதை வந்து ஒரு முழுமையாக திருப்தியாக வராது. அதனால் இதெல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசலே இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்யலாம், பள்ளிவாசல்லையே இயன்றவரை நம்ம இருந்து கொள்ள வேண்டியதான். அப்போ இது மாதிரியான செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு வலா ஏத்திகாஃப இல்லா பிசௌமின், ஏத்திகாஃப் இருந்தால் நோம்பில்லாமல் ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது. இபாதத்துங்கிறதான ஏத்திகாஃபினுடைய நோக்கமே. அப்போ நோன்பு வச்சு போட்டு இருந்துட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அதையும் சொல்கிறாங்க. வலா ஏத்திகாஃப இல்லா ஃபி மஸ்ஜிதின் ஜாமின், அதே மாதிரி ஜும்மா பள்ளியாசல் இருக்குல்ல, அந்த இடத்திலே தவிர ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது. அதாவது மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க. இதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது சுன்னத்தும் நலல் முஅத்தகிஃபிங்கிறாங்க. அதை ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பட்டியலை சொல்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டால், இதில் வந்து நேரடியாக ரசூலா சம்மந்தப்படலை, வேற ஒன்றும் இல்லை. இது ரசூல்லா இப்படி சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல் இவங்க வந்து ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய மரபுகள்னு இவங்களா சொல்கிறாங்க. அதனால தான் தாரகுத்னி போன்ற இமாம்கள் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இது ஹதீஸ் என்ற அடிப்படையில் நம்ம ஏற்க முடியாது, தகவல் சரியானதான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை சொன்னார்கள் என்பது உறுதி. ஆனால் இது ரசூல்லா சொன்னாங்களா இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களை என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹதீஸில் கிளப்புறாங்க. அப்போ தாரகுத்னியில் நீங்கள் வந்து இந்த 8377 பைஹக்கினெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இந்த செய்தியும் சேர்த்தி தான் போட்டிருக்காங்க. அதாவது இந்த செய்தி ஆதாரப்பூர்வமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரில் இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இல்லை, ஆதாரப்பூர்வமான செய்தி தான். ஆனால் இதில் நேரடியாக ரசூல்லா என்ன செய்யலை, இதில் வந்து இடம் பெறலை அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்தியே போட்டிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண பார்க்கணும்னு கேட்டால், இது வந்து ரசூல்லா சொன்னாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை பதிவு பண்ண இமாம்கள் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஆனால் என்னன்னா இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொடுறது நல்லதானே. ஏன்னா ஏத்திகாஃப் என்பது வந்து உலகத்தை அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு அப்படியே மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி ஒதுங்கிறதானே. அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனையை என்ன செஞ்சிடும்னா மாற்றி விட்டுரும், நம்மளுடைய இபாதத்தினுடைய நேரத்தை வந்து குறைத்து விட்டுரும். கணக்குங்களா, அதை மையமாக வைத்து இதை நம்ம என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதான் இதில் உள்ள யதார்த்தமான விஷயம். ஆக இந்த தொடரினுடைய 30வது பாகமாக இதை நாம் அப்லோடு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ள மொத்த பாகத்தையும் நம்ம இதோடைய முடிச்சாச்சு. இருந்தாலும் இன்னும் சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்குல்ல, இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கிறது. அதனால் சொல்ல வேண்டிய தகவல்களை எல்லாம் இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொன்றாக பார்ப்போம்.